ஓம் நமசிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெயமலி ஃபைண்டபிளாக பேசுகிறேன். ரிஷப ராசிக்கு ஜூலை மாத பலன். அதில் முக்கியமாக என்னென்னா சுக்கிரன் பயிற்சியும் ஜூலை மாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சுக்கிரன் இங்கே 30 நாள் டிரான்சிட் ஆகி உங்களுடைய ராசியில் வந்து உட்கார போகிறாரு. ஸோ ராசியில் சுக்கிரன் ரிஷபத்தில் இந்த மாதம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சுக்கிரன் என்பவர் யார்? அள்ளி கொடுப்பதில் வல்லவர் அப்படின்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் தான் மகாலட்சுமி. சுக்கிரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரும்பெரும் கலைகளை வந்து கொடுக்கக்கூடியது. ரிஷபராசிக்காரங்களாம் பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஒரு ஜாலியான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி வந்து ஆகச்சிறந்த நன்மையை கொடுக்கணும். ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுக்கு சுக்கிரனை மிக மிக முக்கியமாக நம்ம வந்து பார்ப்போம். அதில் குருவை எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ, சனி பயிற்சி எப்படி பார்க்குறீங்களோ, அதே மாதிரி தான் சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிரன் 30 நாள் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால யோகத்தை தருவார். ஃபஸ்ட்டு என்ன தருவார்? சுக்கிரன் தரக்கூடியதே முதல்ல மகாலட்சுமியான தனம், பணம், வசியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுப்பார். பணத்தை கொடுக்கறதுக்கு வேலை, நல்ல வேலை வந்து அமையக்கூடும். அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சார், இப்போ வந்து நல்ல சம்பளத்துக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய நிறுவனங்கள் உங்களை கூட்டு வேலைக்கு கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து வீட்டிலேயே உட்காந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படியே நம்ம வந்து சீட்டு தேய்ச்சி வந்திருப்போம். ஆனால் இப்போ வந்து பாருங்கள், இந்த சுக்கிரன் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு பண தேடுதலில் கொடுக்க போகிறார். வேலை தொழிலில் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க வந்து இந்த முறை இந்த 30 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக தான் அவங்களுக்கு இருக்க போகுது. எப்படி அமைய போகுதுன்னா, அவங்களுக்கு தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அவங்களுக்கு சனி பகவான் தான். அவரும் 11ல் நிற்கிறார். இந்த 11ல் சனி பகவான், ராசியில் வந்து சுக்கிரன், 2ல் குரு. இப்போ பாருங்கள், நல்லாவே இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பாருங்கள் லாபஸ்தானம், தனஸ்தானம் மற்றும் லக்னம், ராசி இதிலெல்லாம் நல்ல கிரகங்கள் இருக்கிறதுனால தொழிலில் அபிவிருத்தி வரக்கூடும். தொழிலில் நஷ்டம் அடைஞ்சதெல்லாம் லாபம் பெறுவீங்க. சாதாரண கடையிலேருந்து பெரிய கடை தொழிலாளி, முதலாளி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வியாபாரம் வந்து சிறப்பாகவே இருக்கக்கூடும். நீங்கள் நினச்சது நடக்குங்க. ஒரு இடத்துல காசு கொடுத்து வச்சுருக்கீங்களா, அந்த காசு வரணும்னா இந்த மாதம் வரக்கூடும். ஸோ சுக்கிரன் வந்து மிகப்பெரிய லாபத்தை வந்து தருவார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி, மிருகசீரிஷம். ஸோ இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன கனெக்டிங்கில் தசா புத்தி போதோ அந்த தசா புத்தி சுக்கிரன் ஒருவேளை தசா புத்தி அந்தரம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுத்தில் கனெக்டிங் ஆனாலும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய செல்வத்தை கொடுப்பார். 10,000 சம்பாதிக்கிறீங்களா, 50,000, 50,000 சம்பளம் 1 லட்சம், 1 லட்சம்னா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக பணம் வந்து பல வழிகளில் வரக்கூடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நல்லாவே இருக்கக்கூடுங்க. அதுக்கு அடுத்ததாக குடும்பம். இந்த ரிஷபத்தில் சுக்கிரன் வந்தாலே அவர் நேரடி 7ஆம் பார்வையாக உங்கள் களத்திர பார்ப்பார். முதல்ல ஒரு கணவன் மனைவி, ஆண் பெண் இருவரையும் ஒன்று இணைக்கிறதே சுக்கிரன் தான். சுக்கிரன் தான் உடல் உறவு, சுக்கிரன் தான் காமம், சுக்கிரன் தான் காதல். இந்த 3 விஷயத்தையுமே அதிகமாக உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ செக்ஸுவல் லைஃப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருங்கிணைந்தே போகாது. அப்போ இந்த செக்ஸ் லைஃப்பில் வந்து சுக்கிரன் ராசியில் இருக்கக்குள்ள ரிஷபராசிக்கு நிச்சயமாக அந்த தாம்பத்திய சுகம் நிச்சயமாக நல்லா இருக்கக்கூடும். அதில் முக்கியமாக குழந்தை பாக்கியம் தாமதமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடும். குடும்பத்தில் நிறைய விரிசல்கள், ஸோ அத்தை, பெரியம்மா, சித்தி இவங்களாம் வந்து உள்ளே என்ட்ராகி நிறைய பிரச்சனையை கொடுத்து மாமியார் மருமகள் சண்டை இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா இந்த ரிஷபம் அப்படின்ற சுக்கிரன் உள்ளே வரக்குள்ள சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ உங்களுக்கு தேவைகளை நிச்சயமாக கொடுப்பாரு. அப்போ ரிஷபம் 1ல் சுக்கிரன் இருந்தா அங்கே வந்து யோகமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மிகப்பெரிய யோகங்க. ஸோ உங்களுக்கு தேவையான காரு, பங்களா, ஸ்டேட்டஸு ஹை லெவலில் இருக்கிறது, நீங்கள் போடுற செப்பல்ஸ்லேருந்து காது கம்மல் வரைக்கும் அழகான ஒரு விஷயங்களை வந்து நவ நாகரிக வாழ்க்கை வந்து இந்த சுக்கிரன் தான் தருவார். அது எஸ்பெஷலி ரிஷபத்துக்கு அதிபதி அவர். ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் நல்லாயிருக்கும். புதிய வரவுனா உங்களுக்கு வந்து பொருள் சேர்க்கறது. ஒரு இஎம்ஐயில் ஒரு பொருள் எடுக்க போகிறீங்களா, ஸோ ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், மொபைல் இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடும். முக்கியமாக வாகனம் மாற்றத்துக்கு இந்த மாதம் எதிர்பாருங்க. பெரிய கார், சின்ன கார், செகண்ட் ஹேண்ட் காரோ புதுசோ, ஸோ ஏதாவது ஒரு கார் கண்டிப்பாக அமையுது. ஏன்னா காரை பற்றி சொல்லக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் தான். காரை ஓட்ட வைக்கிறதுக்கு செவ்வாய், கார் நம்ம வீட்டில் வந்து அழகாக நிற்குதா, அது வந்து கண்டிப்பாக சுக்கிரன் தாங்க. சுக்கிரன் நல்லா இருந்தால் உங்களுக்கு கார் அமையக்கூடும். ஸோ இந்த மாதம் காரு, வாகனம் நிச்சயம் அமையக்கூடும். 2 வீலர் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அமையக்கூடும். அதுக்கு அடுத்ததாக குறிப்பாக பெண்களுக்கு தங்க நகை சேரும். இந்த தங்க நகையை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சுக்கிரனும் கொடுப்பாருங்க. அப்போ பெண்களுக்கு இந்த மாதம் அதிகமாக தங்க நகைகளும் சேரக்கூடும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த கலகலப்பாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சலசலப்பு முன்னாடி இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். ஸோ கண்டிப்பாக நல்லா. அதேமாதிரி வீடு மாற்றம், இடமாற்றம், ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடும். புதுசாக லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த மாதத்தில். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவான ஆட்டிடியூட்டில் தான் ரிஷபராசிக்கு இருக்குது. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா
95% பக்காவாக இருக்கும். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு மாதம் வந்து பட்டையை கிளப்பலாங்க. ஸோ மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். எப்போதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம், அந்த இடத்துல சுக்கிரன் வருவது மிகச்சிறந்த ஒரு வெற்றியை கொடுக்குறோம். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க, அவங்களுக்கு சுக்கிரன் பாருங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் அதிகமாக உங்களை வந்து போக வைப்பார். கடன் வாங்கியாச்சும் நீங்கள் போயிட்டு அங்கே சம்பாதிச்சு குடும்ப கஷ்டத்தை தீர்ப்பீங்க. ஸோ நல்ல பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட்டில் ரிஷபராசி ஜூலை மாதம் வெற்றி பெறுவது உறுதி. ஸோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கி வாருங்கள் மற்றும் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை சொல்லி வாருங்கள். வீட்டில் எப்போதும் சர்க்கரை பொங்கல், பால் அபிஷேகம் வைத்து அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயம் எல்லாம் உள்ள இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.